ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கூப்பி ஃபேமிலி. இன்றைக்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 78% இந்த ஃபண்ட் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபண்ட் நேம் ஆக்சிஸ் ஸ்மால் கேப். 2.5 இயர்ஸாக நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி 1000 ருபீஸ் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன். இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 2022 ஜூலையிலேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மார்க்கெட்டில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். ஸோ அதனால் நான் எப்பயுமே ஹை ரிஸ்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதனால தான் நான் இந்த ஸ்மால் கேப் செக்டரை சூஸ் பண்ணேன். எனி ரிட்டர்ன் 15%க்கு மேலே வந்தாலே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இந்த கம்பெனியோடைய என்ஏவி பாருங்கள், 2020 31 ருபீஸில் இருந்தது. இப்போ அதோடைய என்ஏவி வந்து ஒரு யூனிட் வந்து 100 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 2020 கொரோனா வந்தப்போ அதோடைய என்ஏவி 24 ருபீஸில் இருந்தது. ஒரு நல்ல மார்க்கெட் ரேலி இருந்தது லாஸ்ட் 4 இயர்ஸில். அதனால் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோலையும் இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருந்தது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபண்டுக்கு எக்ஸிட் லோட் மாறும், அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பிளான் இருக்குது, டைரக்ட் பிளானும் ரெகுலர் பிளான்ட்டு. நம்மளுக்கும் கம்பெனிக்கும் நடுவில் இருக்கிறது தான் டைரக்ட் பிளான். நடுவில் எந்த ஏஜென்ட்டும் இருக்க மாட்டாங்க. நான் ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பில் டைரக்ட் க்ரோத் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ஏவி பாருங்கள் 100 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சிஏஜிஆர் 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் 41%, 3 இயர்ஸ்க்கு 27%, 5 இயர்ஸில் 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கம்பேரிசன் சார்ட் பார்த்துடலாம். ஒருத்தர் 50,000 ருபீஸ் ஜூன் 2022 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஜூன் 2022 இருந்து இப்போது 2024 ஏப்ரல் வரைக்கும் அதோடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 78,000க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூ கலர் லைன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், கரண்ட் வேல்யூ வந்து ரெட் கலர் லைனில் இருக்குது, பெஞ்ச் மார்க்குன்றது க்ரீன் கலர் லைனில் இருக்குது. 78,000 என்னுடைய கரண்ட் வேல்யூ, 68,000 பெஞ்ச் மார்க்லேருந்து வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 50,000. பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 250 கம்பெனிஸ் ஸ்மால் கேப்பில் இருக்கிறது 64% 1 இயரில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வேரல்ஸ் இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் 41% கொடுத்துருக்கு. ஆனால் ஆவரேஜாக 5 இயர்ஸில் 27% ஃபண்ட் கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க் 22% தான் கொடுத்துருக்கு. ஒருத்தர் 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 14,000 ருபீஸ் எனக்கு 1 இயரில் கிடச்சிருக்கும். வேரல்ஸ் பெஞ்ச் மார்க்கில் 16,000 ருபீஸ் கிடச்சிருக்கும். எப்போயுமே ஷார்ட்டர் ரிட்டர்ன் வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஆவரேஜாக லாஸ்ட்டு 5 இயர்ஸில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இல்லை சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அது பெஞ்ச் மார்க்கை விட நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக இருக்கான்னு தான் கம்பேர் பண்ணணும். ஓவரால் ரிட்டர்ன் 78% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பாருங்கள் 31% இயர் ஆன் இயர் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் எனக்கு 900 டேஸில். மார்க்கெட்டில் இதை விட இன்னமும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது. இதே போல் நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நாலேஜை வளர்த்துக்குங்க. உங்களுடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நிலைமையை மாற்றணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னால் மட்டும்தான் நம்மளுடைய லிவிங் ஸ்டைலை மாற்றிக்க முடியும். ஸோ நம்மளும் சேர்ந்து வளரலாம். நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இதுக்கு போல் போடுற வீடியோஸு மறுபடியும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.